தமிழகத்தில் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அது தொடர்பான அண்மைச் செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் 3 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் 5 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கக்கூடிய சூழலில் சென்னையில் 3 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். பெங்களூர் ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பாக கர்நாடகா மற்றும் தமிழகத்தில் என்ஐஏ சோதனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், எந்த புகாரின் அடிப்படையில் இந்த என்ஐஏ சோதனையானது நடைபெற்று வருகிறது? விவரங்கள். கடந்த மார்ச் 1ஆம் தேதி பெங்களூருல ராமேஸ்வரம் உணவகம் ஒன்றில் குண்டுவெடித்தது. இந்த சம்பவம் தொடர்பாக என்ஐஏ விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கர்நாடக மாநிலம் ஷிமோகாவை சேர்ந்த இருவர் என்பதை என்ஐஏ கண்டுபிடித்திருக்கிறது. அந்த இருவரும் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்வதற்கு முன்பு சென்னையில 1 மாத காலங்கள் தங்கியிருந்தார்கள் என்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில சென்னையில் அவர்கள் எங்கு தங்கியிருந்தார்கள், இங்கு தங்கியிருந்த பொழுது யாரையெல்லாம் சந்தித்தார்கள் என்பது தொடர்பாக சில நாட்களாக என்ஐஏ தொடர்ந்து அதற்கான விவரங்களை சேகரித்து வந்தது. அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பெங்களூரு குண்டுவெடிப்பு வழக்கில் யார் தொடர்புடையவர்கள் என்பதை கண்டுபிடித்ததுனால அந்த சிவமோகாவை சேர்ந்த அந்த பழைய குற்றவாளிகள், என்ஐஏவால் தேடப்படக்கூடிய பழைய குற்றவாளிகள், அவர்கள் கூட்டாளிகள் தொடர்புடைய இடங்களில் கர்நாடகா மாநிலத்திலும் அதே போல சென்னையில 3 இடங்களில் இந்த சோதனை நடக்கிறது. மற்றும் ராமநாதபுரம் உட்பட தமிழகத்துல மொத்தமாக 5 இடங்கள் இந்த சோதனை நடப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது பெங்களூருவை சேர்ந்த மெஹபூப் பாஷா என்ற ஒரு பயங்கரவாதி ஏற்கனவே சிறையில் இருக்கிறார். அந்த நபரும் பீகார் சிறையில் உள்ள தமிழகத்துல பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய காஜா மொய்தீன் என்பதும் நெருங்கிய கூட்டாளிகள். எனவே இந்த மெஹபூப் பாஷாவினுடைய கூட்டாளிகள் தான் தமிழகத்துல காஜா மொய்தீன் கூட்டாளிகள் உடந்தையோடு தமிழகத்தில் எங்கும் தங்கியிருந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருப்பதனால அதன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. சென்னை மண்ணடியில மூட்டைக்காரன் தெருவில் உள்ளவர்களுடைய வீட்டிலும், அதே போல முத்தையால்பேட்டையில விநாயகர் கோயில் தெருவில் இருக்கக்கூடிய நபர்களுடைய வீட்டிலும் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. அதே போல திருவல்லிக்கேணியில் இந்த நபர்கள் சுமார் 1 மாத காலம் தங்கியிருந்ததாக கூறப்படும் அந்த விடுதியிலும் தற்பொழுது சோதனை நடப்பதாக என்ஐஏ அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இவர் ராமநாதபுரத்திலும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாகவும் என்ஐஏ தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது.